ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு விதை போட்டிருந்தோம்ல, அது வளர்ந்துருக்கான்னு பார்க்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தோட்டத்தில் கோழி உரம் அள்ளி போட்டுட்ருக்கா வாழை மரத்து தென்னை மரத்துக்கு. அவங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா சாலை கருவாடெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகிறோம். அதேமாதிரி இன்றைக்கி சண்டேன்னு லீவுன்னு தோட்டத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருமே கிளம்பி போகிறோம். போகிற வழியில் நாங்கள் சின்ன பிள்ளையில் குளித்து அந்த குளத்துல தண்ணி ஃபுல்லும் மழை பெஞ்சு நிரம்பி கிடக்கு. அதை தான் பார்த்துட்டு அப்படியே அதில் உட்காந்து கொஞ்சம் கதை விட்டுட்டு ஒரே காற்று அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காற்று நல்லா அதில் இருக்கும்போது நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அதில் உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக பார்த்து ரசிச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா போகிற வழியில் மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்ய மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. எங்கள் ஊரில் ஒரு வாரமாக அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ எல்லாரும் அன்னைக்கு நம்ம போட்டு வச்ச விதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது கீரை, பொன்னாங்கண்ணி கீரை நட்டு வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா தழுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயிறு ஃப்ரெண்ட்ஸ். சிறு பயிறு, பெரும்பயிறு, அப்புறம் பாவற்காய், சுரைக்காய் வித்துலாம் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா தழுத்துட்டு இந்த மழைக்கு இன்னும் நிறைய விதை வாங்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீஷோவில் நாங்கள் 99 ரூபாய்க்கு இந்த விதைலாம் ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 45 வகையான விதை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்த்தானது. அதாவது இதை தான் இப்போ தழுத்துக்க வைக்க போகிறோம். என்ன விதை இல்லாமல் இருந்துட்டு நிறைய விதை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் விதை, கத்திரிக்காயிலே 2, 3 தக்காளிலாம் விதை. மொத்தம் இந்த ப்ராடக்ட்டோட விலை 99 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுதேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செடி வித்துலாம் போட்டு முடிச்சுட்டு குளிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கிணத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிற. கிணறுனே சொல்ல முடியாது, நீச்சல் குளம். அதாவது மினி கூமாப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக குளிக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. மழையும் பெஞ்சிட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நல்லா குளித்து முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே வயிறு பசிக்குமே ஆகிட்டு எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் அடித்து ஹோட்டலில் புரோட்டா சப்பாத்தி எல்லாருமே வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க வாங்கிட்டு வர வரைக்கும் நல்லா குளிச்சு குளிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் சித்தப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்க சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவும் நானும் தோட்டத்துலேயே சாப்பிடுதேன்ட்டு சாப்பாடு தோட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. தோட்டத்துக்குள்ளே வச்சு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலான்ட்டு வாழை இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பறித்து கொண்டு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் குளித்து முடிச்சோன்னே செம வயிறு பசி ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரமாக தண்ணிக்குள்ளேருந்து குளித்து முடித்தோன்னே செம வயிறு பசி. ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் எல்லோரும் சாப்பிட தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குளித்து ட்ரெஸ்ஸோட மாற்றலை ஃப்ரெண்ட்ஸ். ஈரத்தோடையே பரோட்டாலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா வயிறு பசி தாங்க முடியல. அதனால் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா பரோட்டா நல்லா சூடாக இருந்துச்சு. நம்ம ஈரத்துக்கும் அந்த பரோட்டாவுக்கும் நல்லா அப்படி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா. அதனால் எல்லாருமே எனக்கு பரோட்டா, சப்பாத்தி, ஆம்லேட் எல்லாமே பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் பரோட்டா இருந்துச்சு, சூடாகவும் இருந்ததுனால நான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்து. கிளைமேட்டை பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியும் மழை வராத மாதிரியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா